வணக்கம். ரீசென்ட்லி அப்சஷன் படத்த பத்தி நெறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. அதோட ஸ்டோரி, கேரக்டர்ஸ், ஹிடன் டீட்டெயில்ஸ் இத பத்திலாம் நெறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைக்காலஜிக்கல் விஷயம் இருக்கு. அத பத்தி பெருசா யாரும் டச் பண்றதில்ல. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்சஷன் படத்தோட பேசிக் ஸ்டோரி என்ன? ஒரு பையன் ஒரு பொண்ண 7 வருஷமா லவ் பண்றான். அத அந்த பொண்ணுகிட்டயே சொல்லாம அவனுக்குள்ளேயே வச்சிருக்கான். அந்த பொண்ணும் அவன ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொருள் கிடைக்குது. ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணும்னா, ஆசைகள நிறைவேத்துது. அவனோட ஆசையும் நிறைவேத்துது. அந்த பொண்ண அவன லவ் பண்ண வைக்குது. பட் என்ன பிரச்சனைன்னா, அவனாலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு அவன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவன் என்னென்ன கஷ்டம்லாம் படுறான். அதுலேருந்து வெளிய வந்தானா இல்லையா? இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற டார்க் சைக்காலஜிக்கல் திங் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆக்சுவலா அந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எப்படி காமிச்சிருப்பாங்க? யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ணாத, ரொம்ப நல்லவனா, சாதுவா, மத்தவங்களுக்கு கஷ்டம்னா, தன்னோட தேவைகள கூட வெளிய சொல்லாத ஒரு ஆளா தான் காமிச்சிருப்பாங்க. இல்லையா? ஆக்சுவலா சைக்காலஜில இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு பேரு நைஸ் கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு டெர்ம் வந்து சும்மா அப்படியே சாதாரணமா அப்படியே சொல்ற ஒரு டெர்மே கிடையாது. இத பத்தி தரோவா, இன்டெப்த்தா பேசக்கூடிய ஒரு புக் இருக்கு. அந்த புக் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, "நோ மோர் மிஸ்டர் நைஸ் கைஸ்" ராபர்ட் குளோவர் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் எழுதின புக்கு. அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இருக்கிறவங்களோட சைக்காலஜி என்னன்னா, ஒரு நைஸ் கைஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கிறவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க யார்கிட்டயுமே தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காம, தன்னோட ஆசைகள், கோபதாபங்கள், ஒரு பவுண்டரீஸே செட் பண்ணாம, எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, வெளியில வந்து ஒரு நல்லவன் மாரி மாஸ்க் போடுறதுனால, தனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இதுல எந்த ரிஸ்க்கும் இல்ல. தனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சுரும். அப்படின்னு சொல்றதுனால தான் இவங்க இப்படி பண்றாங்க. இததான் ரொம்ப அழகா அந்த பையன், அந்த பொண்ணு கேரக்டர்ல இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. வெயிட். அந்த பையன் ஓகே. அவனுக்கு தானே நைஸ் கை சிண்ட்ரோம் இருக்கு. அப்புறம் ஏன் அந்த பொண்ண சொல்ற? அப்படின்னு தானே கேட்கிறீங்க. ஆக்சுவலா அந்த படத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிறது ஒரு டூல். அது மூலமா அந்த பையனுக்கு இருக்கிற அப்சசிவ்னஸ் அண்ட் அவன் வெளியில சொல்லாத, வெளிப்படுத்தாத உணர்ச்சிகள் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ணாடி மாரி அந்த பொண்ணு மூலமா அவளோட அப்சசிவ் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த படமே வந்து ஆக்சுவலா சொல்லப்போனா, இந்த நைஸ் கைஸ்னால அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உளவியல், அது மத்தவங்களுக்கும், அவங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத அந்த படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. ஓகே. இப்ப இந்த படத்த பத்தின டிஃபரண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவா உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். இதுல நான் சொன்ன அந்த புக்க பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். அ இந்த பர்ட்டிகுலர் திங் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நெறைய படங்கள் பத்தி நம்ம பேசுவோம். அதே மாரி இந்த வாரம் ஒடிசி ரிலீஸ் ஆகப்போது. அது இங்க 1 டே முன்னாடியே ஜெர்மனி ரிலீஸ் ஆகுது. அதோட ரிவ்யூவும் நான் ஃப்ரைடேவே நான் அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். நன்றி.